தெலுங்கு டைரக்டர் கொரட்டாலா சிவாவோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் அடுத்த படம் தேவேரா பார்ட் 1. இந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் அஃபிஷியலாக இன்னைக்கு ஈவினிங் 5 நாளுக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகி 100 மில்லியன் வியூஸ்க்கு மேலே 1 மில்லியன் லைக்ஸ் மேலே செகண்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரெக்கார்ட் பதிச்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் இன்னைக்கு ஈவினிங் அனிருத் மியூசிக்கில் 5 நாளுக்கு யூடியூப்பில் வீடியோ சாங்காக ரிலீஸ் ஆகுது. படம் செப்டம்பர் 27 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் நகுல் நடிப்பில் லாஸ்ட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் வாஸ்கோ ட காமா. படம் அஃபிஷியலாக ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் செப்டம்பர் 6 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிட்டாங்க. இப்போது அமேசான் பிரைமும் கமிங் சூன்னு அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 6 ஆஹா தமிழ் ஓடிடி தளம் மற்றும் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வாஸ்கோ ட காமா படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இதே தேதியில் ஃபகத் ஃபாசிலோட நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன இருள் படமும் செப்டம்பர் 6 ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் செப்டம்பர் 6 வாஸ்கோ ட காமா மற்றும் இருள் படம் இந்த இரண்டும் ஆஹா தமிழில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. பாலிவுட் லாங்குவேஜில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்க படம் சிங்கம் அகைன். அஜய் தேவன் அவர்கள் லீடாக நடிச்சிருக்காரு மற்றும் இவர் கூட அக்ஷய் குமார், ரன்வீர் சிங், கரீனா கபூர், தீபிகா படுகோன், ஜாக்கி ஷெராஃப், டைகர் ஷெராஃப்லாம் நடிச்சிருக்காங்க. படம் தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருந்தாங்க. இப்போது சோஷியல் மீடியாஸில் படம் தீபாவளி ரிலீஸ் கிடையாது, போஸ்ட்மார்ட் ஆக போகிறதா நியூஸ் ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஆனால் படக்குழுவினர் சார்பில் படம் தீபாவளி கன்ஃபார்ம் ரிலீஸ். இப்போது படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அக்டோபர் 2024 தீபாவளி முன்னிட்டு சிங்கம் அகைன் படம் பாலிவுட்டில் பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழில் பிரதர், பிளடி பெகர் மற்றும் அமரன் போன்ற படங்கள் தமிழ்நாட்டில் தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க. செப்டம்பர் 20 இந்த மாதம் தமிழ் சினிமாவில் மொத்தமாக 7 புதிய படங்கள் செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. லப்பர் பந்து, சட்டம் என் கையில், நந்தன், தோனிமா, கோழி பண்ணை செல்லதுரை, கடைசி உலகப்போர், தோழர் ஷேக்குவேரா இந்த படங்கள் எல்லாம் அஃபிஷியலாக செப்டம்பர் 20 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. கோட் படம் நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. கேரளா, கர்நாடகாவில் மார்னிங் 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது மேஜரான தியேட்டரில். இப்போ லாஸ்ட்டாக 24 மணி நேரத்தில் கோட் படத்தோட அட்வான்ஸ் தியேட்டர் புக்கிங்ஸ் 3 லட்சம் பேருக்கு மேலே டிக்கெட் புக்கிங்ஸ் பண்ணியிருக்காங்க. கோட் படம் வேர்ல்டு வைடு நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தில் ப்ளூப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் டெலிட்டட் சீன்ஸ் கூட ரிலீஸ் பண்ண போகிறதா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கால்பதி ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க. ப்ளூப்பர்ஸ் படத்தோட எண்டில் இருக்க போகுது. டெலிட்டட் சீன்ஸ் செப்பரேட்டாக யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே படம் 3 hours 3 minutes ரன் டைம் ப்ளூப்பர்ஸோட சேர்த்து செப்பரேட்டாக டெலிட்டட் சீன்ஸ் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. கிரிக்கெட்டர் பத்ரிநாத் அவர்கள் கூட ரீசெண்டாக கோட் படத்தோட டப்பிங் முடிச்சிருக்காரு. கோட் படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக ஐபிஎல் மேட்சாக தான் இருக்கும். அதுவும் சிஎஸ்கே மேட்சாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கோட் படத்தில் பத்ரிநாத் அவர்களோட கமெண்ட்ரி இருக்க போகிறதா இப்போ நியூஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருந்த படம் கங்குவா அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. படம் இப்போது அக்டோபர் 10 ரிலீஸ்லேருந்து போஸ்ட்மார்ன் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அப்கமிங் டேஸில் வெளியாகிறதாகவும் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா ஃபேஸ் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பில் ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணலை. அப்கமிங் டேஸில் அஃபிஷியலாக கங்குவா படக்குழுவினர்கிட்டருந்து அஃபிஷியல் ரிலீஸ் தேதி எதிர்பார்க்கலாம். படம் 2024 கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும்.